தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கோப்பை தேநீருடன் நீ கவிதை நூல் வெளியீட்டு விழா. முகிலன் பெருமாள் அவர்கள் எங்களுக்கு இந்த பகுதியில் தெற்கு மண்டல தலைவராக தான் தெரியும். அரசியல் வாழ்க்கையில் ரெண்டாவது அவர் கட்டிட கலைஞராக இருந்து நிறையா கட்டிடங்களை கட்டியிருக்கிறாரு. அவருக்குள்ளே இப்படி ஒரு திறமையாக இருக்கா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு வியப்பு. அது மட்டுமில்லாது எங்களை போன்ற சமூக சேவகர்களை அழைத்து இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒவ்வொருவருக்கும் விருது கொடுத்து அவர்களையும் பாராட்டி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் மற்ற கட்சியினரிலும் சமூக சேவை ஆற்றுபவர்களை அழைத்து அவர்களுக்கும் விருது கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த விழாவிலே சிறப்பு. இவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். 2017 ஆண்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் கைகோர்த்து கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கினார். ஞாயிறு தோறும் பலரை ஒருங்கிணைத்து குளங்களை தூய்மையாக்கினார். அதனால் அவரை தேடி வந்தது தென்மண்டலத்திற்கான ஜல்சக்தி நீர் வாரியார் விருது. பேரூர் குளத்தில் மரங்கள் நட ரூபாய் 2 லட்சம் வழங்கியுள்ளார். மாவட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு பராமரிக்கிறார். வெள்ளலூர் குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி பூங்கா இவரது சேவையில் இன்னொரு மைல்கல். கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் அன்பு சகோதரர் ஆர் மணிகண்டன் அவர்களை விருது பெற அழைக்கிறோம். அவருக்கு அண்ணா அன்பரசன் அவர்கள் விருது வழங்குகிறார். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம். இவர் சிறந்த போராளி. தனது கருத்தை அழகாக அதே நேரத்தில் ஆக்ரோஷமாக எடுத்து வைக்கக்கூடிய பேச்சாளர். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர். சாலை விரிவாக்கத்துக்காக வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈடாக மரங்கள் வளர்க்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி கண்டவர். வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனைக்கு தீர்வு காண போராடி வருபவர். கட்டாய கல்வி உரிமை சட்டம் மற்றும் மாணவர்கள் நலனில் அக்கறை செலுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடத்தி வருவர். இன்ஜினியர் ஈஸ்வரன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. கைதட்டி அவர்களை ஊக்குவிப்போமாக. தீபம் சாமிநாதன், குறிச்சி குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு. இவர் குறிச்சி குள பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவர். 10 ஆண்டுக்கு முன் குளம் வறண்டு போன போது குளத்தை பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்த பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தியவர். மாசு விழிப்புணர்வு இயக்கத்தின் மூலம் பசுமையை ஏற்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்துபவர். இயற்கை கோவிலின் அரங்காவலர். நமது சேவை மாத இதழ் ஆசிரியர். யூடியூப் சேனல் புதிய கருவிகள் கண்டுபிடிப்பாளர். தொழில் அதிபர் என பன்முக திறமை கொண்டவர். தீபம் சாமிநாதன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. K.S. Morgan
குறிச்சி வெள்ளலூர் மாசு கட்டுப்பாட்டு குழுவின் செயலாளராக இருந்து குப்பை கிடங்கு பிரச்சனைக்கு போராடி வருவர். ஸ்ரீராம் நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் செயலாளராக இருந்து அப்பகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருவர். தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் இவர் KS மோகன் குறிச்சி வெள்ளலூர் மாசு கட்டுப்பாட்டு குழு அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. MA தமிழ்மணி நண்பர்கள் அன்பு நூலகம் ஆச்சம்பாளையம். 48 வயதான ஆச்சம்பாளையம் நண்பர்கள் அன்பு நூலகத்துக்கு 32 ஆண்டுகள் நூலக காப்பாளராக, செயலாளராக, தற்போது தலைவராக இருந்து செயல்பட்டு வருவார். கல்வி மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இடைவிடாமல் பேச்சு பாட்டு போட்டிகள் நடத்தி அவர்களது தனித்திறமைகளை ஊக்குவித்து வருபவர்கள் முதன்மையானவர். தான் பணியாற்றிய தனியார் நூலில் நிர்வாகத்தின் ஒப்புதலோடு தொழிலாளர்களின் சம்பளத்தில் மாதம் ₹1 பிடித்தம் செய்து நூற்பாலையில் நூலகம் நடத்திய பெருமைக்குரியவர் MA தமிழ்மணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது, விருது வழங்கப்படுகிறது. ராஜேந்திரன் பசுமை தேசம். இவர் கடந்த 14 வருடங்களாக பசுமை தேசம் அமைப்பு மூலம் 1,65,000 மரங்களை வளர்த்து வருகிறார். 2,54,000 மரக்கன்றுகளை பிறருக்கு வழங்கியுள்ளார். கோவிட் தொற்று காலத்தில் மக்களுக்கு கபசுர குடிநீர், உணவு வழங்கியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக வாரத்தில் 3 நாட்களுக்கு 150 பேருக்கு உணவு வழங்கி வருகிறார். பசுமை தானம், மாணவர்களுக்கு சாலை விழிப்புணர்வு, மாடித்தோட்ட பயிற்சி என இவரது சேவை நீள்கிறது. இவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தேசியம் தெய்வீகம் என்கிற செயல்பாட்டில் சளைக்காமல் இயங்கி வருபவர். இவரை நாங்கள் சந்திப்பதற்காக அவரது அறைக்கு சென்று பார்த்தோம். எங்களுக்கு ஆச்சரியம். அறை முழுதும் மெடல்கள். அண்ணா இது என்ன என்று கேட்டோம். அத்தனையும் தடகளத்திலே வாங்கிய மெடல்கள் என்றார். நாங்கள் ஆச்சரியப்பட்டு போனோம். 200 கிலோமீட்டர் ஒரே நாளில் சைக்கிளில் பயணம் செய்தவர். தினமும் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் தினமும் காலை 4 மணிக்கு 10 கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருப்பவர். இன்றைக்கு 210வது நாளாக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆண்டு ஓடிய பிறகு இதுக்கு சாதனை விழா நடத்துகிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். இவர் ஹோட்டலுக்கு முன்பு கொரோனா காலத்தில் இருந்தே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் காலை 7 மணி 8 மணிக்கு தினமும் 300 பேருக்கு காலை உணவு வழங்குகிறார். எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும். ஏன்னா உணவு விடுதி நடத்துவோர் சம்பாதித்து பார்க்க வேண்டும். ஆனால் இவர் அதை பற்றி கவலையில்லை. ஆதரவற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற பல ஆண்டுகளாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் முகிலன் பெருமாள் அவர்கள் இந்த கவிதை நூல் வெளியிட வேண்டும் என்று நினைத்த பொழுது எங்களோடு அணுகி சொன்னபோது, இந்த கவிதை நூலுக்கு யார் அணிந்தரை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று யோசித்தோம். எங்களுக்கு அப்போது தோன்றியவர் தான் அருமை அண்ணன் விஜய் பார்க்கின் உரிமையாளர் கோவை ரமேஷ் அண்ணா அவர்கள். இவர் கவி பேரரசு வைரமுத்தினுடைய நண்பர். அவரிடத்திலே சொல்லி இந்த கவிதை நூலுக்கு அணிந்துரை வாங்கி கொடுத்தார். இந்த நேரத்திலே நான் அவருக்கு நன்றியை சொல்லிக் கொடுக்கிறேன். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவர்கள் விரைவில் கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அறிவுலகவாதிகளின் அட்சய பாத்திரமாக திகழ்கின்ற பெரியவர் வேலாயுதம் ஐயா அவர்களே, நீதியரசர் தமிழியன் ஐயா அவர்களே,
நீதியரசரோடு 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீண்ட நட்பில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லோரும். அவரை இந்த மேடையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அவர் நேர்மையான பத்திரிகையாளராக இருப்பதோடு திறமையான பத்திரிகையாளராக இருப்பது மிகப்பெரிய விஷயம். தினமலரின் செய்தி ஆசிரியர் திரு விஜயகுமார் அவர்களே, இறந்தவர்களுக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக அன்பு அண்ணன் அவர்கள் அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து அந்த பேரூரிலே படித்துறை பணிகளை செய்து வந்திருக்கின்றார். அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி பணி தந்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, இந்த அற்புதமான காதல் நூலை, இது கவிதை நூல் அல்ல, காதல் நூலை எழுதியிருக்கின்ற கவிஞர் முகிலன் பெருமாள் அவர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நண்பர் ஹமீத் அவர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நான் எல்லாம் நிறைய எழுதிட்டு வந்தேங்க. ஆனால் பேராசிரியர் சகோதரி வந்து எல்லாத்தையும் பேசிட்டாங்க. அதனால் நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. அவங்க சொல்லாத ஒரு 2-3 கவிதையை மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, அவருடைய உலகம் எது என்று சொல்கிறார். நீ தொலைந்து போனாலும் நான் துவண்டு விடப் போவதில்லை. என் வானத்தின் விளிம்பிற்கு வெளியேவா சென்று விடப் போகிறாய். ஸ்கையஸ் நிமிட்டும்பாங்க. அந்த வானத்தையே ஒரு எல்லையா வச்சு என்னுடைய வானத்தின் விளிம்பிற்கு வெளியேவா நீ சென்று விட போகிறாய் எழுதியிருக்காரு. சரிங்களா? இன்னொரு கவிதையில சொல்றாரு, தேவதை, அந்த பெயர் ஒவ்வொன்றும் அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்ற அந்த பெயர்கள், அந்த கவிதைக்கான பெயர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா. எனக்கு அந்த சகோதரியை கொஞ்சம் அவங்க கூட நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பேசணும். அவ்வளோ ஒரு கவித்துவமாக இருக்காரு. வீட்லேயும் அப்படியே இருக்காருன்னு எனக்கு கேட்கணும். அப்படிங்களா? இவ்வளோ பேர் ஆமோதிக்கிறாங்க, அப்போ பிரச்சனையே கிடையாது. ஆமாம், ஏன்னா இவ்வளவு அன்போட பாசத்தோடு இருக்கவங்களுக்கு தான் காதல் வரும். காதல் வந்தால் தான் இப்படியெல்லாம் கவிதை வரும். அதை வந்து அவர் மெய்ப்பிச்சிருக்கிறார். கவிஞருக்கு வாழ்த்துக்கள். தேவதைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க. அழகிகளின் தரவரிசை பட்டியலை ஆண்டவன் அறிவித்தான். அழகிகளின் தரவரிசை பட்டியலை ஆண்டவன் அறிவித்தான். முதல் பெயராய் உன்னை தேவதைகள் முன்மொழிந்திருக்கின்றன. ஆண்டவன் அறிவித்ததுக்கு வந்து தேவதைகள் வந்து முன்மொழிஞ்சுதாம்மா. ஆனால் இவ்வளவு தூரம் நேசிச்ச அந்த அது யாருன்னு பார்க்கணும்னா அப்படிங்களா? சரி, அப்படி சரி. இறைவன் அப்படின்னு ஒரு கவிதையை பேர் வச்சிருக்காரு. உலகின் மிகச்சிறந்த கவிதை எழுதியவன் இறைவன் என்பதை ஏற்க மறுத்தார்கள் உன்னை பார்க்காதவர்கள். இறைவன், அந்த கவிதைக்கு பேர் வந்து இறைவன். உலகின் மிகச்சிறந்த கவிதையை எழுதியவன் இறைவன் என்பதை ஏற்க மறுத்தார்கள் உன்னை பார்க்காதவர்கள். இப்படி இது வந்து எல்லா கவிதையும் நாங்களே சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் புத்தகம் வாசிக்கும் போது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதனால எல்லாரும் இந்த காலத்தில் அவர் வந்து மிக கடுமையான பணி சுமைகளுக்கு நடுவே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இதை போன்ற கவிஞர்களுக்கு நாம் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு தர வேண்டியது நம்முடைய முழு முதல் கடமை. இது எல்லாம் தாண்டி ஒரு 7-8,000 பாட்டு எழுதினவர், 7 முறை தேசிய விருது வாங்கினவர், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அறிந்த மிகப்பெரிய கவிஞர் இந்த நூலுக்கு வந்து முன்னுரை கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட நீங்க பாராட்டு வாங்குறது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அவரோடு ஒரு 25-30 ஆண்டுகளாக நிறைய தொடர்பு இருக்கிறதுனால நான் சொல்றேன். அவர் அவ்வளவு சீக்கிரம் அணிந்துரை கொடுப்பதோ அல்லது ஒரு கவிஞரை பாராட்டி எழுதுவதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தரமாட்டாரு. அவர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த கவிதை நூலை பாராட்டி அணிந்துரை தந்து அவர் சொல்லியிருக்காரு, மற்றும் ஒரு நல்ல கவிஞர் ஒரு கோப்பை தேநீருடன் நீ என்ற கவிதை தொகுப்பு பார்வையில் பருகினேன். காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தான் முடியும், அதில் உருவம் இல்லை என்று நான் ஒரு பாடலில் எழுதியிருக்கிறேன். அந்த வண்ணம் காதல் உணர்வுகளுக்கு கவிதையில் உருவம் கொடுத்திருக்கும் திரு முகிலன் பெருமாள் பாராட்டுக்குரியவர். பெரும்பாலும் காதலை பாடுபொருளாய் கொன்ற இந்த கவிதை தொகுப்பின் அனைத்தும் வாசிப்பிற்கு சுகமானவை.
அழகிய சொற்களை அடுக்கி அளவோடு எழுதப்பட்ட குறுங்கவிதைகள். அழகிய சொற்களை அடுக்கி அளவோடு எழுதப்பட்ட குறுங்கவிதைகள் காதலர்களுக்கு கை கொடுக்கும், காதல் உறவை வளர்க்கும், வலுப்படுத்தும். இதுக்கப்புறம் ஒரு 3 லைன் சொல்லியிருக்காரு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. தமிழுக்கு அணி சேர்க்கும் கவிதைப்படை வரிசையில் இன்னும் ஒரு வீரர் கவிஞர் முகிலன் பெருமாள். இந்த பாராட்டு மிகப்பெரிய பாராட்டா நான் நினைக்கிறேங்க. அவர் இன்னும் 100கணக்கான புத்தகங்களை எழுத வேண்டும். அவர் இறையருளால், நான் வணங்குகின்ற மருதமலை முருகன் அருளால் அவர் 100 ஆண்டு காலம் இருந்து தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் இன்னும் நிறைய புத்தகங்களை அவர் தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நண்பர் விஜயகுமார் அவர்களுக்கும் கவிஞர் முகிலன் பெருமாள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கோவை ரமேசன் அவர்களுக்கு நன்றி.